சந்நியாசிகள் ஆத்மாக்களை பற்றி என்ன சொல்கின்றார்கள்? ஓம் சாந்தி. சந்நியாசிகளோ ஆத்மாக்கள், அதாவது ஜோதியுடன் கலந்து விடுகின்றது மற்றும் பிரம்ம தத்துவத்தில் ஐக்கியமாகி விடுகின்றது என்று சொல்கின்றார்கள். ஆனால் தந்தை தான் அனைத்து ஆத்மாக்களையும் தமது அமைதியான இனிமையான வீட்டிற்கு அழைத்துச் செல்கின்றார். அந்த வீடு தான் பிரம்ம தத்துவம் என்று சொல்லப்படுகின்றது. அது ஆத்மாக்கள் வசிக்கும் இடமாக இருக்கின்றது. தந்தை அனைத்து ஆத்மாக்களையும் அங்கே அழைத்துச் செல்கின்றார். ஆனால் சந்நியாசிகளோ இப்படி ஜோதியுடன் கலந்து விடுகின்றது, ஐக்கியமாகி விடுகின்றது என்று சொல்கின்றார்கள். மேலும் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி அவர்கள் நம்புவதில்லை. ஏனென்றால் அவர்கள் சொல்கின்றார்கள், மகிழ்ச்சியோ ஒரு காக்கையின் எச்சைக்கு சமமானதாக இருக்கின்றது என்று. இப்பொழுதோ கலியுகமாக இருக்கின்றது. சந்நியாசி மார்க்கமோ கலியுகத்தில்தான் ஆரம்பமாகின்றது. ஆகையால் அவர்கள் சொல்கின்றார்கள், மகிழ்ச்சியோ ஒரு காக்கையின் எச்சிலுக்கு சமமாகத்தான் இருக்கும் என்று. ஆனால் நாம் குழந்தைகள், இறைவனின் குழந்தைகளோ, இறைவன் நமக்கு பரிசை கொடுக்கின்றார், சொர்க்கத்தின் பரிசை கொடுக்கின்றார். நாம் தான் கல்பமாக சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களாக இருந்தோம். இப்பொழுது மீண்டும் அங்கே சென்று கொண்டிருக்கின்றோம். அங்கே சுகதாமம் என்று அது சொல்லப்படுகின்றது. அங்கே அளவு கடந்த மகிழ்ச்சி மற்றும் சுகம் மற்றும் செழிப்பு மற்றும் அமைதி மற்றும் தூய்மை அனைத்துமே அங்கே இருக்கின்றது. நாம் தான் போன கல்பத்தில் மற்றும் கல்பமாக சொர்க்கத்தில் வசிக்கும் ஆத்மாக்களாக, தந்தையின் குழந்தைகளாக இருந்தோம். இப்பொழுது மீண்டும் அப்படி ஆகிக் கொண்டிருக்கின்றோம். ஓம் சாந்தி.